காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி இல்லைங்களா? அப்ப காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சரிசமமானது. அப்ப அதனாலதான் இந்த துலா லக்னம் ராசியில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சமமா இருப்பாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க யாருக்காகவும் இறங்கி போறது அல்லது விட்டு கொடுத்து போறது மீன்ஸ் என்னன்னா தப்பை ஏத்துக்கிட்டு போறது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க மனசு அவங்களுக்கு ஒப்பவே ஒப்பாது. எப்பவும் எந்த இடத்துல தப்பா இருந்தாலும் அது உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இது தப்பு அப்படின்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அப்ப இந்த துலா லக்னம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தராசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கதான் வந்து நமக்கு காலச்சக்கரத்துக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை நமக்கு அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. சுக்கிரனுடைய வீடு. அப்ப 7ஆம் இடம் என்பது நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், வாழ்க்கை துணை, பார்ட்னர், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்ப இந்த 7ஆம் இடம் மட்டும் நமக்கு நல்லா இருந்தால் வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்படின்னா என்னங்க, வாழ்க்கை துணை மட்டும் நமக்கு லைஃப்ல நல்லபடியா அமைஞ்சிட்டா அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கை துணை மட்டும் சரியா அமையல அப்படின்னா பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, சொத்து சுகம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. எவ்வளவு அவங்க வெளியில ராஜா மாதிரி இருந்தாலும் கூட, ராணி மாதிரி இருந்தாலும் கூட, வீட்டுல வந்து வாழ்க்கை துணை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது இல்லாம போயிடும் இல்லைங்களா? அப்ப அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். அப்ப அதுதான் சுக்கிரனுடைய வீடு. அங்கதான் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் துலாம். அங்க சுக்கிரனுடைய வீடா நமக்கு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆகுறாரு. இப்ப இந்த துலா லக்னக்காரங்களுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்மையா இருக்கிறது. அதே சமயத்துல இவங்க உண்மையை பேசுறது, எந்த இடத்துலயுமே உண்மையை பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய் சொல்றது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அதுதான் அவங்களுக்கு பிளஸ். ஆனா அதேதான் அவங்களுக்கு மைனஸாவும் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் அதிபதியாகி துலாவுடைய வீட்டுல ஆட்சி பெறார். அப்ப துலா ராசி லக்னக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு தானே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள், அவமானங்களை ஏற்படுத்திக்குவாங்க, கெட்ட பேரு. இவங்க உதவி செய்யறேன்னு போய் தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேசுறதுனால, அதாவது உண்மையை பேசுறதுனால சில இடங்கள்ல அவமானப்பட்டு வருவாங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல உண்மையை மறைக்க தெரியாதனாலையும் இவங்க அந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப மைனஸும் அவங்களுக்கு அதேதான். ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுல உச்சமாக ஆட்சி ஆகிறார். அப்ப ஆட்சி ஆகும்போது தனக்கு தானே பிரச்சனைகள், தேவையில்லாத பெண்கள் விஷயத்துல துலா ராசிக்காரங்க துலா லக்னக்காரங்க சம்பந்தப்படவே கூடாது. அப்படி சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னா அதுவும் அந்த சுக்கிரனுடைய திசையோ சுக்கிரனுடைய புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு நிறைய வலிகளையும் வேதனைகளையும் அதான் அவங்களுடைய அவங்க பிறந்ததா அதான் அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி என்னதான் சுகபோகமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறார். அப்ப 6ஆம் இடத்துல உச்சமாகும் போது கடன், அதாவது 8 கூடையவர் 6ஆம் இடத்துல உச்சமாகும் போது கண்டிப்பா கடனால இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மேக்சிமம் கடன் வாங்குறத இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீறி கடன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கடன்னாலேயே பிரச்சனைகள், அவமானங்கள், கெட்ட பேரு இதெல்லாமே தேடி வரும். அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. நானாச்சு அப்படின்னு நின்று செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்க, ஜாமீன் போட்டாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல அவமானப்பட்டு தான் வரணும். அதே மாதிரி தொழில் செய்யற விஷயங்கள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த தொழில் அவங்களால ஒரு திருப்தியா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா சனி உச்சம்தான். அந்த இடத்துல சனி உச்சமாகிறாரு. அப்ப சனி பகவான் உச்சமாகும் போது வேலையை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு.
ஆனா ஒரு தொழில வந்து ஒரு முதலீடு போட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அந்த முதலீட்டுல இருந்து லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இல்லாம இருக்கும். ஏன்னா துலாமுடைய வீட்டுல சூரியன் லாபஸ்தானாதிபதியான சூரியன் நீசமாகிறாரு. அப்ப சூரியன் நீசமாகும் போது இவங்க ஒரு ஸ்டெப் ஏறினா ஒரு ஸ்டெப் கீழே வர மாதிரி. என்னன்னா அந்த ஒரு பாதகாதிபதி நீசமாகிறது ஒரு வகையில நல்லதுதான். ஆனா ஒரு மூத்த சகோதர உறவாலோ அல்லது நண்பர்களாலோ இவங்க எப்பவுமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க தன்னுடைய எல்லா விஷயத்தையுமே தியாகம் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமாயிடுறாரு, தன்னுடைய லக்னத்துல நீசமாயிடுறாரு. அப்ப மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க இந்த துலா லக்னம், துலா ராசிக்காரங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல குரு பகையாகிறார். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டுல எப்பவுமே குரு பகை. இப்ப இந்த குரு பகையாகி இருக்கும்போது 3 குடையவர் 6 குடையவர். அப்ப முயற்சிகள் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. குரு மட்டும் பகையா இருந்தா நமக்கு, அது 6ஆம் அதிபதியே பகையா இருந்தா நம்ம சும்மாவே இருந்தாலும் கூட வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே தேடி வரும். 6ஆம் இடங்கிறது என்னங்க? கடன், நோய், வழக்கு, அப்ப வம்பு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த துலா லக்னக்காரங்க அதைதான் அனுபவிப்பாங்க. அப்ப கடனால மன உளைச்சல் ஏற்படுறது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது நம்ம சிறு தூர பயணம். 3ஆம் இடம் என்பது மனம், எண்ணம், முயற்சி, இது எல்லாமே 3ஆம் இடம். கம்யூனிகேஷன். இப்ப இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றது, அதாவது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை எப்பவுமே ஒரு நெருக்கடியாவே இருந்துச்சு. சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தா வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை வரும். ஒரு பக்கம் வேலைக்கு போறாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்களாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அதைதான் அனுபவிக்கணும். அப்ப ஒரு கிரகம் பகையாகும் போது, அப்ப குரு அப்படிங்கிறப்ப இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் கரெக்டா இருக்கேன், எல்லாமே எனக்கு, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஏன் வந்து மற்றவங்களுடைய அட்வைஸ கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த அட்வைஸ கேட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். ஆனா கேட்கறதுக்கு அவங்களுடைய கர்மாவானது விடாது. அப்ப 6ஆம் அதிபதி குரு பகையாகும் போது ஊரெல்லாம் நல்லது செய்ய போனாலும் கூட பகையில வரும். அதுவும் அந்த குரு புத்தியோ, குரு திசையோ, குரு திசையில குரு புத்தி, அதுவும் குரு அந்தரம், மத்த எந்த திசையா இருந்தாலும் அந்த குரு புத்தி வரும்போது இவங்களுக்கு அந்த வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல கண்டிப்பா பாதிப்பு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு 40 வயசுக்கு மேல திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன பண்றது அப்படின்றதே தெரியாம இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ஜாதகங்கள்ல நம்ம ஆய்வு பண்ணிருக்கோம். அப்ப இப்படி அந்த அந்த குரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குருதான் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிருப்பாரு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் குரு பாக்குறாரு, நல்லா இருப்பாரு, இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்ம சொல்றோம் பொதுவா, அதெல்லாம் சூப்பரா இருக்கும், குரு பாக்குறாரு நல்லா இருக்கும், குரு பார்வை வந்துருச்சு சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பலன்கள் எல்லாமே சொல்லியிருப்போம். ஆனா அந்த குரு திசையோ குரு புத்தியோ அவங்களுக்கு அது நடக்கும்போது குரு பார்த்தார் அப்படின்னா அந்த பாக்குறதுக்கும் அங்க பிரச்சனையை கொடுப்பார். அவர் எங்க இருந்து பாக்குறாரோ அங்க இருந்து பிரச்சனையை கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்து பார்த்தாருன்னா தந்தை மூலமாக பிரச்சனை வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் 7ஆம் இடத்துல இருந்து பார்த்தாருன்னா வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர், இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த கோச்சார பலனும் தசாபதி பலனும் நம்ம இணைச்சு நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம அதுல சக்சஸ் பண்ணி இது இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். சும்மா பொதுவாவே நம்ம பேசிட்டு இருக்கிறத விட இந்த கோச்சார கிரகங்களையும் தசாபுத்தியும் இந்த லக்னத்துக்கு அந்த திசை ஆகுமா ஆகாதா, அது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம பண்ணும்போது மட்டும்தான், பலன் சொல்லும் போது மட்டும்தான் அவங்களுக்கு துல்லியமான அது பலன்களா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த துலா லக்னக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா குரு
இவங்களுக்கு பகையா இருக்கிறதுனால இவங்க பிறந்த மாசத்துல அல்லது வருஷத்துல 2 முறையாவது திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வரும். அடுத்தது இவங்க குருவா இருக்கக்கூடிய, அதாவது முதியவர்கள், வயசானவங்க, குழந்தைங்க, இவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது, ஆசிரமத்துல போய் சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யும் போது கொஞ்சம், ஏன்னா அவங்க அந்த கிரகம் ஏன் பகையா இருக்கு நம்ம லக்னத்துல அப்படின்னா, நாம முற்பிறவியில குருன்னு சொல்லக்கூடியவங்களை நிந்தனை செய்தோ, அல்லது குரு துரோகம் பண்ணிட்டு வந்ததோ, அல்லது பசுவை வதை செய்ததோ, அல்லது குருனை யானையை நம்ம வதை செய்ததோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால், குருவும் அதே இடத்துல இருந்தால் ரொம்ப சூப்பர். குரு மத்த இடங்கள்ல இருந்தா பலன் கொஞ்சம் மாறுபடும். குரு துலாத்திலேயே இருந்துட்டாரு அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அவங்களுக்குதான் முக்கியமா இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இவங்க அந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றதும், இந்த குருவா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு வர்றதும், குருமார்களை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு வந்தோமோ அது, ஆனா நீங்க என்னதான் நீங்க போய் குருவுக்கு வழிபாடு பண்ணீங்கனாலும் போயிட்டு வந்தா கஷ்டமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க. ஏன் கஷ்டமா இருக்குதுன்னா, உங்களுடைய கஷ்டம் வரும்போது வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஒரு கர்மா வெளியேறுதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அவங்களுக்கு நம்ம அந்த கர்மா இருந்தது, நம்ம முற்பிறவி கர்மாவை நம்ம கொண்டு வந்துட்டோம், இப்பிறவியில் அதை அனுபவிச்சுதான் தீக்கணும். அவங்களுக்கு நம்ம செய்யும் போது அவங்க நம்மளை குறை சொல்றாங்க, அல்லது அவங்கள சரியா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா, அந்த உறவுக்கு நம்ம முன் ஜென்மத்துல பண்ணின துரோகம். இந்த ஜென்மத்துல நீங்க என்ன நல்லது பண்ணாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலைய கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம அந்த வாழ்க்கை துணை, ஏன்னா இவங்களுக்கு துலா லக்னம் ராசிங்கிறதுனால செவ்வாயும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரனுங்கிறதுனால, சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறது, அது அத்தையா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெண் குழந்தைகளா இருக்கட்டும், உங்களோட வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய அந்த கர்மாவானது உங்களுக்கு கொஞ்சம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, ரிலீஃப் ஆகி நம்மளுக்கு அந்த தசாபுத்தி வரும்போது நீங்க கரெக்டா பாத்துங்க. தசாபுத்தி வரும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த தசாபுத்தி வரும்போது நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வராது. சரிங்களா?